சார் அவங்க அடிக்கடி வாய் அசைச்சு ஏதோ சொல்ல வராங்க. ஆனா என்னன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. தீபா தீபா சார் தேட போனவங்க வந்துட்டாங்க சார். என்னையா தேடி பாத்தீங்களா? ஏதாவது கிடைச்சதா? சார் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்த்துட்டோம். அங்கே இந்த புடவையும் தான் சார் கிடைச்சது, வேற எதுவும் கிடைக்கல. கொடுங்க. யோ நல்லா பாத்தீங்களாயா? இந்த 2 புடவை தவிர வேற எதுவும் கிடைக்கலையா? எங்களால முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டோம் சார். இந்த புடவைங்க மட்டும் தான் கிடைச்சது, வேற எதுவும் கிடைக்கல சார். நீங்க 2 லேடிஸ்ன்னு சொல்றீங்க, புடவை மட்டும் தான் கிடைச்சிருக்குன்னா அவங்களும் இந்த படத்துல தான் விழுந்திருக்கணும். ஆனா ரொம்ப ஆழத்துல விழுந்திருக்கணும் சார். அதான் கண்டே பிடிக்க முடியல. அநேகமா அவங்க உயிரோட இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை சார். யோ என்ன எப்படி சொல்ற? ஆமா சார், வேற எப்படி சார் சொல்றது? நாங்களும் ரொம்ப ஆழ வரைக்கும் போய் பார்த்துட்டோம், அது வரைக்கும் கிடைக்கல. அதுக்கும் கீழே விழுந்திருந்தா அவங்க உயிர் பொழைக்க சான்ஸே இல்லை. அவங்கள பாடியா தான் சார் எடுக்கணும். வரோம் சார். சரி கிளம்புங்க. வாடா போலாம். இந்தா வாங்க கிளம்பலாம். சரிங்க சார். தீபா கார்த்தி, கொஞ்சம் வெளியில வாங்க, பேசணும். வாங்க. டாக்டர் டாக்டர், என் ஒய்ஃப்க்கு எப்படி இருக்கு? அவளுக்கு ஒண்ணும் இல்லையே, சீக்கிரமா குணமாயிடுவா இல்ல? டாக்டர், அம்மாவுக்கு ஏற்கனவே குண்டடிப்பட்டு ஆபரேஷன் பண்ணிருக்கு. இப்ப கல்யாண மண்டபத்துல வேற கீழே ஒருத்தி தள்ளி விட்டுட்டா. அதனால அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு டாக்டர். டாக்டர், எங்க அத்தை எப்படியாவது குணப்படுத்தி கொடுத்துருங்க டாக்டர். ஆமா டாக்டர், அவங்க தான் எங்க குடும்பத்துக்கு எல்லாமே. அவங்க இல்லைன்னா நாங்க யாருமே இல்லை. எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர். இங்க பாருங்க, எல்லாரும் நான் சொல்றதை கொஞ்சம் பதட்டப்படாம கேளுங்க. இங்க வர்ற பேஷண்ட் எல்லாரையும் நல்லபடியா வீட்டுக்கு அனுப்பணும்னு தான் நாங்க நினைப்போம். ஆனா பிராக்டிக்கலா பார்த்தா அப்படி எல்லா சமயத்திலும் நடக்காது. அபிராமி அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் ஸ்டேபிளா இல்லை. திடீர்னு பார்த்தா பல்ஸ் ரேட் அதிகமாகுது, அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே டவுன் ஆகுது. பிபியும் அப்படித்தான், சில நேரத்தில் தாறுமாறா இருக்கு, இல்லைன்னா ரொம்ப லோவாயிருது. அவங்க இப்ப கான்சியஸ் இல்லாம தான் இருக்காங்க. டாக்டர், ஆனா சீக்கிரமா அவளுக்கு கான்சியஸ் வந்துரும்ல? அதுலயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு கார்த்தி. என்ன சிக்கல்? அவங்க மனசுல இப்ப ஓடிக்கிட்டு இருக்க ஒரே விஷயம் தீபா தான். அவங்கள பத்தி தான் உங்க அம்மா நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க மட்டும்தான் ஞாபகத்துல இருக்காங்க போல இருக்கு. அதான் கான்சியஸ் இல்லைனாலும் வாய் மட்டும் அவங்க பேரை முணுமுணுத்துக்கிட்டே இருக்கு. அவங்க இல்லையா இங்க? இல்ல டாக்டர். இல்லையா? எங்க போயிட்டாங்க? அவங்க சீக்கிரமா வந்துருவாங்க டாக்டர். கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க. வெளியே போயிருக்காங்களா? அவங்கள சீக்கிரம் வர சொல்லுங்க. உங்க அம்மாவை காப்பாத்த ஒரே வழி தீபா தான். உங்க அம்மாவுக்கு கான்சியஸ் வரணும்னா அவங்க தீபாவை பார்க்கணும், அவங்க குரலை கேட்கணும். அப்பதான் அபிராமி அம்மா கொஞ்சம் கொஞ்சமா குணமாவாங்க. அவங்களுக்கு இப்ப எங்க மெடிசனை விட தீபாங்கிற மெடிசன் தான் தேவைப்படுது. அவங்க சீக்கிரம் வந்துருவாங்கல்ல? வந்துருவாங்க டாக்டர். டிலே பண்ணாம சீக்கிரம் வர சொல்லுங்க. இல்லைன்னா உங்க அம்மாவோட உடம்பு கண்டிஷன் ரொம்ப மோசமாயிரும். அப்புறம் அவங்கள காப்பாத்துறது கஷ்டம். என்ன டாக்டர் சொல்றீங்க? தீபா வரலனா என் ஒய்ஃபை காப்பாத்துறது கஷ்டமா? சார், நாங்க உடம்புக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், மனசுக்கு கொடுக்க முடியாதுல்ல. மனசு நல்லா இருந்தா தான் உடம்பு கெட்டு போகாம ஆரோக்கியமா இருக்கும். இப்போ உங்க ஒய்ஃப் உடம்பு சரியாக தீபா வந்தாகணும். இல்லைன்னா சாரி, இதுக்கு மேல நான் எதையும் சொல்ல விரும்பல.
சீக்கிரமா தீபாவை இங்க வர வைக்க பாருங்க. அந்த தீபா இருந்தா தானே இங்க வர முடியும். அவளைதான் நான் க்ளோஸ் பண்ணிட்டேனே. அப்ப அத்த கதையும் சங்குதானா? தீபாவை தேடி போனியப்பா, என்னாச்சுப்பா? தீபாக்கு எதுவும் ஆகலப்பா, சீக்கிரமே வந்துருவாங்க. என்னப்பா, நான் என்ன கேட்கிறேன், நீ என்ன சொல்ற? நீ சொல்ற பதில நான் எப்படி எடுத்துக்கிறது? ஆமாண்டா, தீபாவுக்கு என்ன ஆச்சு? வந்துருவான்னு சொல்ற, ஏன் உன் கூட வரல? அத சொல்லு. என்ன கார்த்தி அமைதியா இருக்கீங்க? தீபாவோட அப்பா அம்மா அவ நல்லபடியா திரும்பி வரணும்னு வேண்டிக்க கோயில் போயிருக்காங்க. அவங்க திரும்பி வந்து மகளை பத்தி கேட்டா என்ன சொல்றது? கார்த்திகிட்ட பதில் இருந்தா தானே சொல்வாரு. இல்லாத தீபாவை பத்தி அவர்கிட்ட கேட்டா பாவம், அவர் என்ன பண்ணுவாரு? கார்த்தி, நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்குடா. தீபாவை தேடி போனியே, அவளை பாத்தியா? அவளை நீ பார்த்திருந்தா அவ உன் கூட வராம இருக்க மாட்டாளடா. கூட இருந்த அந்த ரம்யா ரியா என்ன நாங்க? ஏதாவது வாயை திறந்து சொல்லுடா. அண்ணா, இப்போ உங்க யார் கேள்விக்கும் என்னால பதில் சொல்ல முடியாது. ஆனா தீபா சீக்கிரமே வந்துருவாங்க, அது மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். தம்பி, அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் சரியில்லைன்னு டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல. இந்த மாதிரி நேரத்துல கூட தீபா வரலனா எப்படி? நீங்களும் தீபாவை பத்தி தெளிவா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் தான் தீபா வந்துருவாங்கன்னு சொல்றேன்ல, விடுங்க. இது நீங்க என் விரல்ல போட்ட மோதிரங்க. இது என்னோட கையில இருந்தா நீங்களே என் கூட இருக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்கும். எனக்கு இந்த மோதிரம் அவ்வளவு முக்கியங்க. கார்த்தி, நீ எவ்வளவுதான் யோசிச்சாலும் முயற்சி பண்ணாலும் தீபா இனிமே வரப்போறதே இல்லை. என் எதிரி ஒழிஞ்சா இனிமே நான் நிம்மதியா இருப்பேன். ஹலோ, சொல்லுங்க சார். தீபா கிடைச்சிட்டாங்களா? அவங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல? கார்த்தி, ஃபோன் எதுவும் பேச வேண்டாம். நீங்க நேர்ல வாங்கல, பேசிக்கலாம். நான் இருக்கிற லொகேஷன் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க அங்க வந்துருங்க. சரிங்க சார். நான் ஒரு சின்ன வேலையை வெளியே போறேன், சீக்கிரம் வந்துடுறேன். நானும் கூட வரவா? இல்லை வேண்டாம், நான் போயிட்டு வந்துடுறேன். கார்த்தி எங்க இவ்வளவு அவசரமா போறாரு? போன்ல பேசினது யாரா இருக்கும்? ஒருவேளை தீபா பத்தின விஷயமா இருக்குமோ? அதான் வேகமா போறாரா? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. வாங்க கார்த்தி. சார், நேரில் வர சொன்னீங்க, தீபா பத்தி எதுனா தெரிஞ்சா? கார்த்தி, நீங்க அந்த மலைப்பகுதியிலிருந்து போனதுக்கு அப்புறம் அங்க லோக்கல்ல இருக்கிற மலை ஏறவங்கள வச்சு தேடணும். அவங்களும் ஃபுல்லா தேடி பார்த்தாங்க. கான்ஸ்டபிள் சார், அதை எடுத்துட்டு வாங்க. எஸ் சார். இந்தாங்க சார். இந்த சாரி தான் அங்க கிடைச்சது. இது உங்க ஒய்ஃபோட சரியான்னு பார்த்து சொல்லுங்க.
ஆமாம் சார், இது என் ஒய்ஃபோட சாரி தான். கார்த்தி, இந்த புடவை முள்ளுல மாட்டி தொங்கிட்டு இருந்ததா அங்க தேட படவங்க எடுத்து வந்து கொடுத்தாங்க. கார்த்தி, இது எவிடன்ஸ் எங்ககிட்டயே இருக்கட்டும், கொடுங்க. கார்த்தி, எனக்கு இத சொல்ல மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, சம்டைம்ஸ் நாம உண்மை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். எனக்கு என்னமோ தீபா இன்னமும் உயிரோடு இருப்பாங்கன்னு நம்பிக்கை இல்லை. தேட போன இடத்துல அவங்க புடவை மட்டும் கிடைச்சிருக்குன்னா அவங்க கண்டிப்பா அந்த பள்ளத்துல தான் விழுந்திருக்கணும். தேட போனவங்களால அடி ஆழ வரைக்கும் போக முடியல. அதனாலதான் அதுக்கு மேல தேட முடியாம வந்துட்டாங்க. அதனால அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நம்ம முடிவு பண்ண வேண்டியதா இருக்கு. சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார். தீபாக்கு தப்பா எதுவும் நடந்திருக்காது. புடவை தானே சார் கிடைச்சிருக்கு, அதை வச்சு நம்ம தப்பான முடிவுக்கு வர வேண்டாம் சார். கார்த்தி, அது உங்க நம்பிக்கை, அதுல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. தீபா உங்க ஒய்ஃப், உங்க குடும்பத்துக்கு முக்கியமானவங்க, நீங்க இழக்க கூடாதவங்க. அதனாலதான் நிஜத்தை ஒத்துக்க உங்க மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. ஆனா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், அந்த மலையில இருந்து நிறைய பேர் விழுந்திருக்காங்க. அதுல சில பேரோட பாடி மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது. மற்றவங்கள பத்தி இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. அவங்க உயிரோட திரும்பி வரவும் இல்லை. அதனால அவங்கள செத்து போனவங்க லிஸ்ட்ல தான் நாங்க சேர்த்திருக்கோம். இல்லை சார், தீபாக்கு அப்படி எதுவும் நடந்திருக்கும்னு எனக்கு தோணல. அவங்க எங்கேயாவது உயிரோட தான் இருப்பாங்கன்னு நான் நம்புறேன் சார். கார்த்தி, நான் ஒரு போலீஸ்காரன். நான் எப்பவும் சாட்சிகளையும் ஆதாரங்களை வச்சுதான் ஒரு முடிவுக்கு வருவேன். உங்க ஒய்ஃபும் ரம்யாவும் அந்த மலைப்பகுதியிலேருந்து கீழே விழுந்திருக்காங்க. உங்க ஒய்ஃப் கட்டியிருந்த சேலை மட்டும்தான் அங்க கிடைச்சிருக்கு. பட் அவங்க கிடைக்கலையே. அப்ப நாம அவங்க உயிரோடு இல்லைங்கிற முடிவுக்கு தானே வர முடியும். கார்த்தி, நீங்க கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. உங்களால யதார்த்தத்தை புரிஞ்சுக்க முடியும். இந்த கேஸ்ல இன்னும் நிறைய என்கொயரி பண்ண வேண்டியது இருக்கு. நீங்களும் எங்களுக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. நான் வரேன் கார்த்தி. சார், ஒரு நிமிஷம். சொல்லுங்க கார்த்தி. இந்த விஷயம் வீட்டில் இருக்கவங்க யாருக்கும் தெரிய வேண்டாம் சார். இந்த மாதிரி அவங்களும் தீபா உயிரோட தான் இருப்பாங்க நம்பிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கை கெடுக்க வேண்டாம் சார். என் அம்மா வேற உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தீபாக்கு நடந்த விஷயம்லாம் தெரிஞ்சா நிச்சயமா அவங்க தாங்க மாட்டாங்க சார். அப்புறம் அவங்கள காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும் சார். அதனால இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், நமக்குள்ளே இருக்கட்டும் சார். ஓகே கார்த்தி, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க. நான் வரேன் கார்த்தி. தேங்க்யூ சார். தீபா வந்ததான் நீங்க உயிர் பழைப்பீங்கன்னு டாக்டர் சொல்றாரு. ஆனா அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையானே தெரியலம்மா. இந்த நிலைமையில உங்களை நான் எப்படி காப்பாற்ற போறேன்? தீபா இல்லைன்றத
என்னால் ஏற்றுக்கவே முடியலம்மா. அவங்க எங்கேயோ உயிரோடு தான் இருக்காங்கன்னு என் மனசு சொல்லுது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனால் அவங்க நேரில் வந்தால் தான் நீங்கள் பிழைப்பீங்கன்னு டாக்டர் சொல்கிறாரு. மா, தீபா, மா, கார்த்தி, தீபா வரல. அவ எங்கப்பா? சொல்லு கார்த்தி, தீபா எங்க? அவளை பார்க்கணும். அவங்க வந்துருவாங்கம்மா. மா, நீங்கள் இப்போ தான் கண்ணு முடிச்சிருக்கீங்க. நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்கம்மா. தீபா வந்துருவா இல்லப்பா? அவளுக்கு ஒன்றும் ஆகலையே, நல்லா தானே இருக்கா? ஆ, நல்லதாம்மா இருக்காங்க. மா, நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்கம்மா. தீபா ரொம்ப நல்லவாப்பா. அவ ரொம்ப பாவம். அவளை நான் பார்க்கணும்ப்பா. போய் உடனே கூட்டிட்டு வா. சீக்கிரம் போப்பா கார்த்தி. மா, மா, ச்சே, இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரியான கொடுமையான விஷயம் வேற எதுவுமே இல்லை. அதுலயும் இந்த குடும்பத்தோட தலையெழுத்து அடிக்கடி ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்துக்கிறாங்க. இந்த தீபா மேட்டரும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவ போய் சேர்ந்துட்டாளா இல்லையான்னு இந்த கார்த்தி வேற சொல்லவே மாட்டேங்கிறான். ஒருவேளை அவ சாகலனா? ஐயோ, நினைச்சு பார்க்கவே பீதியா இருக்கே. ஐயோ, எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கே. ஐயோ கடவுளே. கார்த்தி, ஒரு நிமிஷம். சொல்லுங்க. நீங்க எதையாச்சும் என்கிட்ட மறைக்கிறீங்களா? ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்ல, தீபா விஷயத்துல எல்லாரும் எவ்வளவு கவலையா டென்ஷனா இருக்கும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா நீங்க பூடகமா சொல்றீங்களே தவிர தெளிவா எதையுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. தீபா எங்க? அவளுக்கு என்னாச்சு? ஏதாச்சும் சொல்லுங்களேன். என்ன கார்த்தி, இப்படி பார்த்தா எப்படி? எதையும் வெளிப்படையா பேச மாட்டேங்கிறீங்க. ஏதாவது கேட்டா தீபாக்கு எதுவும் ஆகாது, சீக்கிரமா வந்துருவான்னு பூடகமா பதில் சொல்றீங்க. எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. உங்களால எப்படி புரிஞ்சுக்க முடியுதோ அப்படியே புரிஞ்சுக்கோங்க. இல்ல கார்த்தி, தீபாவை தேடி போனீங்க இல்லையா? அவ கிடைச்சாலா இல்ல வேற ஏதாவது தகவல் உண்டா? அந்த ரம்யா என்ன ஆனா? இத பத்தி போலீஸ் என்ன சொல்லுது? எதுவுமே தெரியாம கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. நீங்க தானே என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு விளக்கணும். ஆனா நீங்க ரொம்ப மர்மமா நடந்துக்கிறீங்களே, ஏன் கார்த்தி? அண்ணி, எல்லா சூழ்நிலையிலையும் எல்லாத்தையும் விளக்கமா சொல்லிட்டு இருக்க முடியாது. சில நேரத்தில் பேசணும், சில நேரத்தில் அமைதியாக தான் இருக்கணும். அது அந்த நேரத்தோட அவசியத்தை பொறுத்தது. இப்படி பதில் சொன்னா எப்படி கார்த்தி? நான் பேசினா உங்களுக்கு புரியுதுல, அதே மாதிரி நான் மௌனமாக இருந்தாலும் அதுக்குள்ள அர்த்தம் இருக்கும். புரிஞ்சுக்கோங்க. நீங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா ஏதோ மறைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஒரு வகையில அதுவும் நல்லதுக்கு தான்.
அத்தை இப்ப இருக்கிற ஹெல்த் கண்டிஷனுக்கு உண்மையை சொன்னா அவங்க தாங்க மாட்டாங்க. அதனால தான் நீங்க மறைக்கிறீங்க. எனக்கு அது நல்லா புரியுது கார்த்தி. என்ன புரியுது உங்களுக்கு? புரியுது. அதான் ஏதோ நடக்க கூடாதது நடந்திருக்கு. அது சொல்லாம இருக்கிறது தான் சரின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதனால தான் நீங்க அமைதியா இருக்கீங்க. நான் சொல்றது கரெக்ட் தானே? அண்ணி, நீங்க எதை வேணா யோசிங்க, எப்படி வேணா கற்பனை பண்ணிக்கோங்க, அது உங்களோட இஷ்டம். ஆனா ஒரு விஷயம், என்ன என்ன சொல்லுங்க. தீபா கண்டிப்பா வருவாங்க, சீக்கிரமே வருவாங்க. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க.